கள்ளிமந்தயம் காவல் நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக திமுகவினர் மீது புகார் மனு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதி தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பலப்பன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளம்பருதி என்பவர் பாரிவலசு திமுக கிளை செயலாளர் பொறுப்பு வகித்து வருகிறார். இவர் தான் ஒரு சமூக ஆர்வலர் என கூறி பாலப்பன்பட்டி கிராமம் தாவேகா கிளை செயலாளர் இளங்கோவன் மற்றும் தொப்பம்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சின்ராஜ் ஆகியோரின் நன்மதிப்பை கெடுக்கும் வகையிலும் வீண் வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்பி வருகின்றனர். மேலும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தும் பிரத்யேக பேட்டியும் அளித்துள்ளார். இந்நிலையில் தொப்பம்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சின்ராஜ் மற்றும் பாலப்பன்பட்டி கிளை செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் இதனை மறுப்பு தெரிவிக்கும் வகையில் 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று கள்ளிமந்தயம் காவல் நிலையத்தில் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் தாவேகா நிர்வாகிகள் சார்பாகவும் புகார் மனு அளிக்கப்பட்டது. மேலும் தொப்பம்பட்டி மத்திய ஒன்றிய செயலாளர் முகமது அலி ஜின்னா அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒட்டன்சத்திரம் தொகுதி முழுவதும் மண் எடுப்பதற்கோ கள்ள சந்தையில் மது விற்கவோ முடியவில்லை. மேலும் பாலப்பன்பட்டி ஊராட்சியை சேர்ந்த முன்னாள் திமுகவினர் தற்பொழுது தாவேகாவில் இணைந்த வண்ணம் உள்ளனர். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத இளம்பருதி திமுகவினர் சிலருடன் சேர்ந்து அவதூறுகளையும் பொய் பிரச்சாரங்களையும் புகார் மனுவையும் அளித்து வருகிறார். இதுபோன்ற வீண் அவதூறு பரப்பும் திமுகவினரையும் பொய் புகார் மற்றும் பொய் பிரச்சாரம் மேற்கொள்பவர்களையும் உடனடியாக கள்ளிமந்தயம் காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி ஒன்றியம் பாலப்பன்பட்டி பஞ்சாயத்தை சார்ந்த எங்கள் கழகத்தினுடைய கிளை செயலாளர் ஆசித்திற்குரிய தம்பி இளங்கோ அவர்கள் மீது நேற்று திமுகவினரால் வேண்டுமென்றே ஒரு கட்டவிழ்த்து விட்ட ஒரு பிரச்சாரம். பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் குளத்துலையும் அதிகமாக செம்மண்லாம் எடுக்கப்பட்டு விற்பனை படுஜோராக நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா ஒன்றிய அலுவலகங்களையும் மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் தான் அதிகப்படியான ஊழல், நிறைய இடத்துல ஊழல் நடந்திருக்கு. நீங்கள் மண்ணல்றது, அதுக்கப்புறமா மது விற்பனையும் அதிகமாக இங்கே தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் இருக்க மது கடைகளில் 24 மணி நேரமும் உங்களுக்கு மது கிடைக்கிற மாதிரி பாறுகளில் விற்பனை நடந்துட்டு இருந்துச்சு. நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களின் ஆட்சி அமைந்த உடனே இந்த மண்ணல்றது உடனே நிறுத்தப்பட்டுச்சு. கனிம வள கொள்ளைகள் தடுக்கப்பட்டுச்சு. இந்த மது வியாபாரம் தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே இல்லாமல் எங்கள் கழக ஆட்சி அமைஞ்ச உடனே இந்த செல்றது, இந்த மலையை குடையிறது, இது போன்ற வருமானங்கள் சம்பாதித்துட்டு கொண்டிருந்த திமுக காரங்களுக்கு இதனால ஒரு விரக்தி. அதனால எங்க கழக தோழர்கள் மீது தொடர்ந்து அவதூறு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா எங்க கழக தோழர்கள் இது வரைக்கும் எந்த அரசு அதிகாரிகளையோ எதையுமே மிரட்டினதில்லை. அதே மாதிரி எங்க கழக தோழர்கள் மக்கள் பணி மட்டுமே செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போ ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில சென்ற முறை அவர் வெற்றி அடைஞ்சிட்டார். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் நம்ம கட்சியில இணைஞ்சு கொண்டிருக்காங்க. இதெல்லாம் திமுகவினருக்கு ஒரு மிகப்பெரிய விரக்தியை ஏற்படுத்துது. ஸோ இந்த சூழ்நிலையில இவங்க தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி மீது அவப்பெயரை, எங்க தலைவர் அவர்களின் ஆட்சி மீது அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தொடர்ந்து எங்கள் கழகத்தினர் மீது ஏதாவது ஒரு குறைகளை சொல்லி கொண்டு ஒரு அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ காவல்துறையில் நாங்கள் கண்டிப்பாக அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தாவேகாவில் கிளை செயலாளராக உள்ளேன். என் மீது நேற்றைய தினம் 2/6/2016 இளம்பருதி, சின்னத்துறை மற்றும் குழந்தைவேல் கவுண்டர் மகன் சின்னசாமி என்ற 3 பேரும் சேர்ந்து என் மீது அவதூறாகவும் என் மீதும் தொப்பன்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சின்ராஜ் அவர்கள் மீதும் பொய்யான அவதூறான வழக்கு ஒன்றை மாவட்ட நிர்வாகத்திடமும் கள்ளிமந்தயம் ஆய்வாளர் அவர்களிடம் புகார் அளித்திருந்தார்கள். அதற்கும் எனக்கும் சின்ராஜ் அவர்களுக்கும் எனக்கும் அவர்கள் அளித்திருந்த புகாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது போன்ற காரியங்களில் நாங்கள் எதுவும் ஈடுபடவில்லை. அவர் சமூக ஆர்வலர் என்று பொய்யான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் பாரிவலசில் திமுக கிளை செயலாளர்.